இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அரசு படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுங்கன்னுலாம் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி சார், சைனட் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டரு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவருடைய எடிட்டிங்கில் வருது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர், எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும். லாஸ்ட்டு சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டாக நடந்தது. அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. அதில் படம் பார்த்த பிரம்மானந்தம் சார், அப்புறம் ரைட்டர் ரவி சார், அப்புறம் எடிட்டரு நம்ம ஆண்டனி சார், இவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே. அதாவது நம்ம சும்மா சொல்கிறதுக்கும் அடி மனசுலேருந்து சொல்கிறதுக்கும் நிச்சயமாக நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு 3-4 பேர் தான் பேசினாங்க அதை பற்றி. அடி மனசுலேருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க.